உங்கள் உள்மன விமர்சகரை எதிர்த்து போராடுவதை நிறுத்துங்கள். இதுதான் நீங்கள் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு. பெரும்பாலானோர் அந்த குரலுடன் சண்டையிடுகிறார்கள், அதை அடக்க முயற்சிக்கிறார்கள், நேர்மறையான எண்ணங்களால் அதை மூழ்கடிக்க பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான சக்தி வாய்ந்த ஆண்கள், அறிவார்ந்த மேன்மை கொண்ட ஒரு சதவீதத்தினர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் வேறுபட்ட ஒரு விளையாட்டை விளையாடுகிறார்கள். அவர்கள் அந்த விமர்சகரை எதிரியாக பார்ப்பதில்லை. அவர்கள் அதை ஒரு கருவியாக பார்க்கிறார்கள். இன்று அந்த விளையாட்டின் விதிகளை நான் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன். இது ஸ்டோயிக்குகளின் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். பெரும்பாலானோர் பேசத் தயங்கும் ஒரு முறை. இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் உள்மனக்குரல் அமைதியாகி இருக்காது, ஆனால் அது உங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும். தொடங்குவதற்கு முன் கருத்துகளில் எழுதுங்கள். உங்கள் உள்மன விமர்சகர் உங்களிடம் அடிக்கடி கூறும் ஒரு விஷயம் என்ன? நாம் கவனச்சிதறல்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். சமூக ஊடகங்கள், கோஸ்டான்டினோட்டிஜி மற்றும் முடிவில்லாத ஒப்பீடுகள். இந்த நவீன உலகம் உள்மன விமர்சகருக்கு ஒரு வளமான நிலம். அது உங்கள் சந்தேகங்கள், உங்கள் அச்சங்கள், உங்கள் கடந்த கால தவறுகளை உண்டு வாழ்கிறது. நீங்கள் ஒரு முக்கியமான திட்டத்தில் பணிபுரியும் போது நீ போதுமானவன் இல்லை என்று அது கிசுகிசுக்கிறது. நீங்கள் ஒரு வாய்ப்பை எடுக்க நினைக்கும்போது தோல்வி நிச்சயம் என்று அது அலறுகிறது. இது உங்கள் தனிப்பட்ட குறைபாடு அல்ல. இது நவீன மனிதன் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான நிலை. ஆனால் இந்த மன இரைச்சலுக்கு மத்தியில் தெளிவையும் அமைதியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பராமரிக்கும் ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் உணர்ச்சியற்றவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளின் எஜமானர்கள். அவர்கள் பயன்படுத்தும் மனரீதியான இயக்க முறைமைதான் ஸ்டோயிசிசம். ஆனால் இது புத்தகங்களில் நீங்கள் படிக்கும் வரலாற்று பாடம் அல்ல. இது போர்க்களங்களிலும் போர்ட் ரூம்களிலும் உயர் அழுத்த சூழ்நிலைகளிலும் சோதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை அமைப்பு. இந்த அமைப்பின் முதல் படியே பிரச்சனையை நீங்கள் பார்க்கும் விதத்தை மாற்றுவதுதான். முதல் படி எதிர்ப்பின் முரண்பாடு. உங்கள் உள்மன விமர்சகரை நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்க்கிறீர்களோ அது அவ்வளவு வலிமையாக மாறும். இதை ஒரு கடற்கரை பந்தை நீருக்கடியில் வைத்திருக்க முயற்சிப்பதைப் போல கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறீர்களோ அது அவ்வளவு சக்தியுடன் மேற்பரப்பிற்கு வரும். உங்கள் மனமும் இதேபோல் செயல்படுகிறது. நான் இதை நினைக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லும் தருணத்தில் அந்த எண்ணம் உங்கள் மனதின் மையப் பகுதிக்கு வந்துவிடுகிறது. இது ஒரு உளவியல் நிகழ்வு, தாட் சப்ரஷனின் முரண்பாடான விளைவு என்று அழைக்கப்படுகிறது. சராசரி மனிதன் இந்த கண்ணியில் சிக்கிக் கொள்கிறான். அவன் தன் மனதுடன் ஒரு முடிவில்லாத போரில் ஈடுபடுகிறான். அது அவனது ஆற்றலை உறிஞ்சுகிறது. ஆனால் மேல்தட்டு சிந்தனையாளர் இதை புரிந்து கொள்கிறார். அவர் போரிடுவதை நிறுத்துகிறார். இது பலவீனம் அல்ல, இது ஒரு உத்தி. முதல் மற்றும் மிக முக்கியமான உண்மை இதுதான். உங்கள் உள்மன விமர்சகரின் சக்தியை நீங்கள் அதற்கு கொடுக்கும் கவனத்திலிருந்துதான் அது பெறுகிறது. எனவே போரை நிறுத்துவதுதான் வெற்றி பெறுவதற்கான முதல் படி. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது உங்களை 99% வேறுபடுத்திக் காட்டும். இரண்டாவது படி எதிரியிலிருந்து தரவு புள்ளிக்கு. உங்கள் உள்மன விமர்சகரை ஒரு எதிரியாக பார்ப்பதை நிறுத்தி அதை ஒரு தரவு புள்ளியாக டேட்டா பாயிண்ட் பார்க்கத் தொடங்குங்கள். உங்கள் காரில் உள்ள செக் இன்ஜின் விளக்கு எரிந்தால் நீங்கள் அதை சுத்தியலால் அடித்து நொறுக்குவீர்களா? இல்லை, அது ஒரு பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அது ஒரு தகவல். உங்கள் உள்மன விமர்சகரும் அப்படித்தான். அது உங்கள் நிராப்டையின்மை, உங்கள் அச்சங்கள், நீங்கள் இன்னும் வளர வேண்டிய பகுதிகள் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சமிக்ஞை. நீ இந்த பிரசன்டேஷனை சொதப்பப் போகிறாய் என்று அது கூறினால் அதன் உண்மையான செய்தி என்ன? ஒருவேளை நீங்கள் இன்னும் தயாராகவில்லை என்பதாக இருக்கலாம். அல்லது பொதுவில் பேசுவது குறித்து உங்களுக்கு ஆழ்ந்த பயம் இருக்கலாம். ஸ்டோயிக் அணுகுமுறை என்பது அந்த விமர்சனத்தை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு பகுப்பாய்வுக்கான தகவலாக மாற்றுவது. அந்த குரல் நீங்கள் யார் என்பதை குறிக்கவில்லை. அது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடத்தை குறிக்கிறது. இந்த மனோபாவ மாற்றம் மிக முக்கியமானது. இது உணர்ச்சிகரமான எதிர்வினையிலிருந்து உத்திபாரமாய் பகுப்பாய்விற்கு உங்களை நகர்த்துகிறது. சக்தி வாய்ந்த மனிதர்கள் உணர்ச்சிகளால் ஆளப்படுவதில்லை. அவர்கள் தகவல்களை பயன்படுத்தி முடிவெடுக்கிறார்கள். மூன்றாவது படி கவனிப்பவரின் பிரிவினை. இப்போது நீங்கள் விமர்சனத்தை ஒரு தரவு புள்ளியாக பார்க்கிறீர்கள்,
அடுத்த கட்டம் அதிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்வது. நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நீங்கள் அந்த எண்ணங்களை கவனிப்பவர். உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்கள் வானத்தில் மிதக்கும் மேகங்களைப் போன்றவை. அவை வருகின்றன, போகின்றன. நீங்கள் வானம், நிலையானவர், மாறாதவர். இந்த நுட்பத்தை நடைமுறைப்படுத்த ஒரு எளிய பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் உள்மன விமர்சகர் பேசத் தொடங்கும் போது அதை முதல் நபராக நான் போதுமானவன் இல்லை அனுபவிப்பதற்கு பதிலாக அதை மூன்றாவது நபராக கவனியுங்கள். ஓ, என் மனம் இப்போது நான் போதுமானவன் இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். இந்த சிறிய மொழி மாற்றம் ஒரு பெரிய உளவியல் தூரத்தை உருவாக்குகிறது. இது எண்ணத்தின் சக்தியை குறைக்கிறது. நீங்கள் அந்த எண்ணத்துடன் அடையாளம் காண்பதை நிறுத்துகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு விஞ்ஞானியைப் போல அதை கவனிக்கிறீர்கள். இதுதான் சுய விழிப்புணர்வின் அடித்தளம். இது உங்கள் மனதின் மீது கட்டுப்பாட்டை எடுப்பதற்கான திறவுகோல். இந்த பிரிவினையை நீங்கள் பயிற்சி செய்யும்போது விமர்சகரின் குரல் அதன் உணர்ச்சிகரமான பிடியை இழக்கத் தொடங்குகிறது. 4வது படி, கட்டுப்பாட்டின் இருமை. இது ஸ்டோய்சிசத்தின் மையக்கருத்து. உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் என உலகை 2ஆக பிரிக்க வேண்டும். உங்கள் உள்மன விமர்சகரின் முதல் தோற்றம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, அது தானாகவே எழும். ஆனால் அந்த எண்ணத்திற்கு நீங்கள் எப்படி PRTISPNDINC வேண்டும் என்பது 100% உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. பெரும்பாலான மக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றில் தங்கள் ஆற்றலை வீணாக்குகிறார்கள். அதாவது அந்த எண்ணம் ஏன் தோன்றியதென்று கவலைப்படுகிறார்கள், அல்லது அது தோன்றியதற்காக தங்களை தாங்களே திட்டிக் கொள்கிறார்கள். இது பயனற்றது. ஸ்டோயிக் மனநிலை கொண்ட மனிதன் தன் கவனத்தை உடனடியாக தன் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றின் மீது திருப்புகிறான். சரி, இந்த சந்தேகம் எழுந்துள்ளது. இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன்? நான் இன்னும் சிறப்பாக தயாராகப் போகிறேனா? நான் ஒரு நிபுணரிடம் ஆலோசனை கேட்கப் போகிறேனா? அல்லது இந்த எண்ணம் பொருத்தமற்றதென்று நான் முடிவு செய்து என் வேலையைத் தொடரப் போகிறேனா? இதுதான் உண்மையான சக்தி. உங்கள் ஆற்றலை பிரச்சனையைப் பற்றி புலம்புவதிலிருந்து தீர்வை நோக்கிச் செயல்படுத்துவது. உங்கள் உள்மன விமர்சகர் உங்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. நீங்கள் எப்படி PRTISPNDINC போகிறீர்கள் என்பது உங்கள் குணத்தை வரையறுக்கிறது. 5வது படி, புறநிலை லேபிளிங். உணர்ச்சிகள் எண்ணங்களுக்கு சக்தியளிக்கின்றன. உங்கள் உள்மன விமர்சகர் நீ ஒரு தோல்வி என்று கூறும்போது அது தோல்வி என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அவமானம், வருத்தம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை தூண்டுகிறது. ஸ்டோயிக்குகள் இந்த உணர்ச்சிகரமான தாக்கத்தை அகற்ற ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை பயன்படுத்தினர். புறநிலை லேபிளிங், அதாவது ஒரு சூழ்நிலையை அதன் உண்மையான வேஸ்டுனிஸ்த்மாய் வடிவத்தில் விவரிப்பது, எந்த விதமான மதிப்பு தீர்ப்பும் இல்லாமல். நான் ஒரு தோல்வி என்பதற்கு பதிலாக நான் இந்த திட்டத்தின் முதல் முயற்சியில் எதிர்பார்த்த முடிவுகளைப் பெறவில்லை என்று கூறுங்கள். பாருங்கள், 2வது வாக்கியத்தில் உணர்ச்சிகரமான சுமை இல்லை. அது ஒரு உண்மை, ஒரு நிகழ்வு. அது உங்களை ஒரு நபராக வரையறுக்கவில்லை. இந்த நுட்பம் உங்கள் விமர்சகரின் ஆயுதங்களை பறிக்கிறது. அது உணர்ச்சிகளை பயன்படுத்தி உங்களை தாக்க முடியாது. இது உங்கள் மனதை தெளிவுபடுத்துகிறது. உணர்ச்சிகரமான மூடுபனியிலிருந்து விடுபட்டு நீங்கள் சூழ்நிலையை தெளிவாக பார்க்க முடிகிறது. பின்னர் நீங்கள் ஒரு தர்க்கரீதியான பயனுள்ள தீர்வை உருவாக்க முடியும். இது எளிதானது அல்ல, ஆனால் இது ஒரு மாற்றத்தக்க பயிற்சி. 6வது படி, செயலுக்கான திசை திருப்பல். உங்கள் உள்மன விமர்சகர் பெரும்பாலும் நீங்கள் செயலற்ற நிலையில் இருக்கும்போதுதான் மிகவும் சத்தமாக இருக்கும். உங்கள் மனம் வெறுமையாக இருக்கும்போது சந்தேகங்களும் அச்சங்களும் அந்த இடத்தை நிரப்புகின்றன. இதற்கு ஸ்டோயிக் தீர்வு மிகவும் எளிமையானது மற்றும் ஆழமானது. செயலில் ஈடுபடுங்கள், ஆனால் எந்தவொரு செயலிலும் அல்ல, ஒரு நோக்கமுள்ள செயலில். உங்கள் உள்மன விமர்சகர் உங்கள் திறமைகளை சந்தேகிக்கிறதா? ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது தற்போதுள்ள ஒன்றை பயிற்சி செய்யுங்கள். அது உங்கள் உடலை பற்றி விமர்சிக்கிறதா? உடற்பயிற்சி நிலையத்திற்குச் செல்லுங்கள். அது உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறதா? உங்கள் இலக்குகளை நோக்கி ஒரு சிறிய உறுதியான படியை எடுங்கள். செயல் சந்தேகத்திற்கான சிறந்த மருந்து. அது உங்கள் கவனத்தை உள்நோக்கிய விமர்சனத்திலிருந்து வெளிநோக்கிய பங்களிப்பிற்கு மாற்றுகிறது. நீங்கள் செயல்படும்போது
உங்கள் மனதில் விமர்சனத்திற்கு இடமில்லை. மேலும் ஒவ்வொரு செயலும், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், உங்கள் தன்னம்பிக்கையை உருவாக்குகிறது. அது உங்கள் உள்மன விமர்சகரிடம், உன் வார்த்தைகளை விட என் செயல்கள் சத்தமானவை என்று கூறும் ஒரு சான்றாக அமைகிறது. இதுதான் செயல்திறன் மிக்க மனிதனின் ரகசியம். அவன் சிந்திப்பதில் மூழ்கிப் போவதில்லை. அவன் செயல்படுவதன் மூலம் சிந்தனையை வடிவமைக்கிறான். 7வது படி, முன் யோசனையுடன் கூடிய துன்பம். பிரிமெடிடேஷோ மலோரும். இது ஒரு மேம்பட்ட ஸ்டோயிக் நுட்பம். இது உங்கள் உள்மன விமர்சகரின் மிகப்பெரிய ஆயுதமான தோல்வி பயத்தை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் விமர்சகர், நீங்கள் தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்று கேட்கும்போது பெரும்பாலான மக்கள் அந்த எண்ணத்தை தவிர்க்கிறார்கள். ஆனால் ஸ்டோயிக் வேறுபட்ட அணுகுமுறையை கையாள்கிறார். அவர் வேண்டுமென்றே மோசமான சூழ்நிலையை கற்பனை செய்து பார்க்கிறார். சரி, நான் இந்த வணிகத்தில் தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் என்று அவர் கேட்கிறார். அவர் அதை விரிவாக ஆராய்கிறார். நான் பணத்தை இழப்பேன், நான் சங்கடமாக உணர்வேன், நான் வேறு வேலையை தேட வேண்டியிருக்கும். பின்னர் அவர் கேட்கிறார், அதிலிருந்து நான் மீள முடியுமா? பதில் கிட்டத்தட்ட எப்போதும் ஆம் என்பதுதான். இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் நீங்கள் அந்த பயத்தின் சக்தியை குறைக்கிறீர்கள். நீங்கள் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறீர்கள். அது உங்கள் மனதில் மறைந்திருக்கும்போது இருந்ததை விட மிகவும் சிறியதாகத் தெரிகிறது. இது உங்கள் உள்மன விமர்சகரின் அச்சுறுத்தல்களை வலுவிழக்கச் செய்கிறது. நீங்கள் மோசமான விளைவுக்கு தயாராகும்போது நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை பெறுகிறீர்கள். இது எதிர்மறையாக சிந்திப்பது அல்ல, இது புத்திசாலித்தனமாக தயாராவது. 8வது படி, முன்னோக்கை மாற்றுதல். உங்கள் உள்மன விமர்சகர் உங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்கிக் காட்டுகிறது. அது ஒரு சிறிய தடையை ஒரு மலை போல தோற்றமளிக்கச் செய்கிறது. இதற்கு ஸ்டோயிக் மருந்து முன்னோக்கை மாற்றுவது, அதாவது வியூ ஃப்ரம் அபவ். உங்கள் பிரச்சனைகளை பிரபஞ்சத்தின் பரந்த பின்னணியில் வைத்துப் பாருங்கள். 100 ஆண்டுகளில் இந்த விஷயம் முக்கியமாக இருக்குமா? 1000 ஆண்டுகளில் விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கும்போது உங்கள் தற்போதைய கவலை எவ்வளவு முக்கியமற்றதாக தோன்றும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இது உங்கள் பிரச்சனைகளை நிராகரிப்பதற்கான பயிற்சி அல்ல, மாறாக வாத்திகிஸ் ரெயின் ஸ்தான் ஈவுடி டானிகி. இது உங்கள் அகங்காரத்தை குறைக்கிறது. உங்கள் உள்மன விமர்சகர் உங்கள் சொந்த முக்கியத்துவத்தின் மிகைப்படுத்தப்பட்ட உணர்விலிருந்துதான் உணவூட்டம் பெறுகிறது. நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதி என்பதை நீங்கள் உணரும்போது உங்கள் தனிப்பட்ட தோல்விகள் மற்றும் வெற்றிகளின் எடை குறைகிறது. இது ஒரு ஆழ்ந்த மன அமைதியை தருகிறது. இந்த அமைதியான நிலையிலிருந்து நீங்கள் தெளிவான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க முடியும். உங்கள் விமர்சகரின் குரல் ஒரு தொலைதூர எதிரொலியாக மாறுகிறது, உங்கள் கவனத்தை கோரும் ஒரு அவசர அலறலாக அல்ல. 9வது படி, உங்கள் தத்துவத்தை வாழுங்கள். ஸ்டாய்சிசம் என்பது நீங்கள் படிக்கும் ஒரு விஷயம் அல்ல, அது நீங்கள் வாழும் ஒரு விஷயம். உங்கள் உள்மன விமர்சகரை கட்டுப்படுத்துவதற்கான உண்மையான திறவுகோல் இந்த கொள்கைகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒருங்கிணைப்பதாகும். ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாட்டின் இருமையை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ளும்போது புறநிலை லேபிளிங்கை பயன்படுத்துங்கள். நீங்கள் சந்தேகத்தை உணரும்போது செயலில் ஈடுபடுங்கள். இது ஒரு முறை செய்யும் தீர்வு அல்ல, இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி, ஒரு மனத்தசைக்கு பயிற்சி அளிப்பதைப் போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு வலிமையாக மாறுவீர்கள். உங்கள் மதிப்புகளை வரையறுத்து அவற்றின்படி வாழுங்கள். ஒரு ஸ்டோயிக்கிற்கு நற்பண்பு, வர்ச்சு மட்டுமே உண்மையான நல்லது. தைரியம், நீதி, ஞானம், நிதானம். உங்கள் செயல்கள் இந்த மதிப்புகளுடன் ஒத்துப்போகும்போது உள்மன விமர்சகரின் கருத்துக்கள் முக்கியத்துவத்தை இழக்கின்றன. ஏனென்றால் நீங்கள் வெளிப்புற சரிபார்ப்பை நாடவில்லை. உங்கள் மதிப்பு உங்கள் குணத்திலிருந்து வருகிறது, உங்கள் சாதனைகளிலிருந்து அல்ல. இதுதான் உண்மையான மன சுதந்திரம். 10வது படி, ஞானமுள்ள ஆலோசகரை உருவாக்குதல். உங்கள் உள்மன விமர்சகருக்கு பதிலாக ஒரு உள்மன ஆலோசகரை உருவாக்குங்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் நுட்பம். நீங்கள் மதிக்கும் ஒருவரை, அது மார்கஸ் அரேலியஸாக இருக்கலாம், உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஜூஞ்சிங்கிக்கும் ஒரு கற்பனை பாத்திரமாக இருக்கலாம். அவரை உங்கள் மனதில் ஒரு ஆலோசகராக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது உங்கள் உள்மன விமர்சகரின் குரலை கேட்பதற்கு பதிலாக
உங்கள் ஆலோசகரிடம் கேளுங்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த ஆலோசகர் உங்களுக்கு இரக்கத்துடனும் ஞானத்துடனும் தைரியத்துடனும் பதிலளிப்பார். அவர் உங்கள் பலவீனங்களைச் சுட்டிக்காட்ட மாட்டார், உங்கள் பலங்களை உங்களுக்கு நினைவூட்டுவார். அவர் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த மாட்டார், தீர்வுகளை நோக்கி உங்களை வழிநடத்துவார். காலப்போக்கில் இந்த பயிற்சி உங்கள் இயல்பான சிந்தனை முறையை மாற்றியமைக்கும். நீங்கள் உங்களை நீங்களே விமர்சிப்பதற்கு பதிலாக உங்களை நீங்களே வழிநடத்தத் தொடங்குவீர்கள். இது உங்கள் உள்மன உரையாடலை ஒரு போர்க்களத்திலிருந்து ஒரு ஆலோசனை குழுவாக மாற்றுகிறது. இதுதான் சுய தலைமையின் உச்சகட்டம். 11வது படி, நிகழ்வுகளின் மறுவிளக்கம். ஸ்டோயிக் தத்துவஞானி எபிக்டெட்டஸ் கூறினார், மக்களை தொந்தரவு செய்வது விஷயங்கள் அல்ல, ஆனால் அவர்கள் விஷயங்களைப் பற்றி எடுக்கும் தீர்ப்புகள். உங்கள் உள்மன விமர்சகர் நிகழ்வுகளுக்கு எதிர்மறையான விளக்கங்களை அளிப்பதில் வல்லவர். உங்கள் முதலாளி உங்களை கூட்டத்தில் அழைக்கவில்லை என்பதை அவர் உங்களை மதிக்கவில்லை என்று அது விளக்குகிறது. ஸ்டோயிக் பயிற்சி என்பது இந்த தானியங்கி விளக்கங்களை கேள்விக்குட்படுத்துவதும் வேண்டுமென்றே அதிக அதிகாரம் அளிக்கும் ஒன்றை தேர்ந்தெடுப்பதும் ஆகும். ஒருவேளை முதலாளி மறந்திருக்கலாம், ஒருவேளை கூட்டம் உங்களுக்கு பொருத்தமற்றதாக இருந்திருக்கலாம், ஒருவேளை இது உங்கள் திறமைகளை வேறு இடத்தில் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஒவ்வொரு நிகழ்விற்கும் பல விளக்கங்கள் உள்ளன. உங்கள் விமர்சகர் எப்போதும் பலவீனப்படுத்தும் ஒன்றை உங்களுக்கு வழங்குவார். உங்கள் வேலை ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரம் அளிக்கும் விளக்கத்தை தேர்ந்தெடுப்பது. இது யதார்த்தத்தை புறக்கணிப்பது அல்ல. இது உங்கள் கவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளின் மீது செலுத்துவது. இது உங்கள் மனதின் கதையை நீங்களே எழுதும் திறன். 12வது படி, சிரமத்தை ஒரு பயிற்சியாக ஏற்றுக்கொள்வது. நவீன கலாச்சாரம் வசதியை வணங்குகிறது, ஆனால் ஸ்டோயிக்குகள் சிரமத்தை வலிமைக்கான ஒரு வாய்ப்பாக கண்டனர். உங்கள் உள்மன விமர்சகர் உங்களை வசதியான வலயத்தில் வைத்திருக்க விரும்புகிறது. இது மிகவும் கடினம், முயற்சி செய்யாதே என்று சொல்கிறது. ஸ்டோயிக் மனநிலை இதை தலைகீழாக மாற்றுகிறது. ஒரு சவாலை எதிர்கொள்ளும்போது அவர் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், ஆஹா, என் மன உறுதியை பயிற்றுவிக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. அவர் வேண்டுமென்றே பனிக்குளியல் எடுக்கலாம், கடினமான உடற்பயிற்சிகளைச் செய்யலாம், அல்லது ஒரு கடினமான உரையாடலைத் தொடங்கலாம். இந்தச் செயல்கள் உங்கள் உள்மன விமர்சகருக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகின்றன. நான் சிரமத்தை தவிர்க்க மாட்டேன், நான் அதை தழுவுகிறேன். நீங்கள் ஸ்பெக்கையாக சிரமத்தை எதிர்கொள்ளும்போது தற்செயலாக வரும் சிரமங்கள் குறைவாக அச்சுறுத்துகின்றன. நீங்கள் ஒரு மன ரீதியான கவசத்தை உருவாக்குகிறீர்கள். உங்கள் விமர்சகரின் இது கடினம் என்ற எச்சரிக்கைகள் அவற்றின் சக்தியை இழக்கின்றன, ஏனென்றால் நீங்கள் கடினமான விஷயங்களை செய்ய பழகிவிட்டீர்கள். 13வது படி, நன்றியுணர்வின் ஆயுதம். உங்கள் உள்மன விமர்சகர் இல்லாதவற்றில் கவனம் செலுத்துகிறது. உங்களிடம் இல்லாத திறமைகள், நீங்கள் அடையாத வெற்றிகள், நீங்கள் செய்த தவறுகள். இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்து நன்றியுணர்வு. ஆனால் இது மேலோட்டமான நன்றாக உணர்கிறேன் பயிற்சி அல்ல. இது ஒரு தர்க்க ரீதியான பகுப்பாய்வு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உங்களிடம் உள்ள விஷயங்களை வேண்டுமென்றே பட்டியலிடுங்கள். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உறவுகள், நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள வாய்ப்புகள். மேலும் உங்களிடம் இல்லாத மோசமான விஷயங்களுக்கும் நன்றியுடன் இருங்கள். நோய், போர், வறுமை. இந்த பயிற்சி உங்கள் முன்னோக்கை மாற்றுகிறது. இது உங்கள் மனதை பற்றாக்குறையிலிருந்து வளத்திற்கு மாற்றுகிறது. உங்கள் விமர்சகர் புகார் செய்யத் தொடங்கும்போது உங்கள் நன்றியுணர்வு பட்டியல் ஒரு வலுவான தடையாக செயல்படுகிறது. இது நீங்கள் ஏற்கனவே எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. இந்த மனநிலையிலிருந்து நீங்கள் சவால்களை அச்சுறுத்தல்களாக பார்ப்பதற்கு பதிலாக வாய்ப்புகளாக பார்க்கத் தொடங்குகிறீர்கள். நன்றியுணர்வு என்பது பலவீனமான உணர்ச்சி அல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை. 14வது படி, உங்கள் வட்டத்தை கவனமாக தேர்ந்தெடுங்கள். நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவராகவே மாறுவீர்கள். உங்கள் உள்மன விமர்சகரின் குரல் பெரும்பாலும் நீங்கள் கேட்கும் வெளிப்புற குரல்களின் பிரதிபலிப்பாகும். நீங்கள் தொடர்ந்து புகார் கூறும், எதிர்மறையான, மற்றவர்களை விமர்சிக்கும் நபர்களுடன் இருந்தால் உங்கள் உள்மன உரையாடலும் அதே வடிவத்தை பின்பற்றும். இதற்கு ஸ்டோயிக் தீர்வு இரக்கமற்றது, ஆனால் பயனுள்ளது. உங்கள் வட்டத்தை மேம்படுத்துங்கள்.
உங்களை விட சிறந்த, புத்திசாலித்தனமான, அதிக ஒழுக்கமான நபர்களை தேடுங்கள். வளர்ச்சி, பொறுப்பு மற்றும் மன உறுதி ஆகியவற்றை பற்றி பேசும் நபர்களுடன் உங்களை சுற்றி வையுங்கள். இது உங்கள் தரத்தை உயர்த்துகிறது. அவர்களின் மனநிலையும் பழக்க வழக்கங்களும் உங்களை தொற்றிக்கொள்ளும். இது உங்கள் உள்மன விமர்சகரை அமைதிப்படுத்த எளிதான வழிகளில் ஒன்றாகும், ஏனென்றால் உங்கள் சமூகச் சூழல் உங்களுக்காக பாதி வேலையைச் செய்கிறது. ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்ட சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பது உங்கள் உள்மன உரையாடலை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கியாகும். உங்கள் நண்பர்கள் உங்கள் எதிர்காலத்தின் ஒரு கணிப்பு. 15வது படி, மௌனத்தின் சக்தி. நாம் தொடர்ந்து சத்தத்தால் சூழப்பட்டுள்ளோம். இசை, பாட்காஸ்டுகள், உரையாடல்கள். இந்த காஸ்டான்டே இரைச்சல் உங்கள் உள்மன விமர்சகரிடமிருந்து தப்பிக்க ஒரு வழியாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் உண்மையான அமைதியை கொண்டு வராது. ஸ்டோயிக்குகள் மௌனத்தின் மதிப்பை புரிந்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் இல்லாமல், கவனச்சிதறல்கள் இல்லாமல் மௌனமாக இருக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஆரம்பத்தில் இது சங்கடமாக இருக்கலாம். உங்கள் உள்மன விமர்சகரின் குரல் மிகவும் சத்தமாகத் தோன்றும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் ஒன்று நடக்கும். அந்த சத்தத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான அமைதி இருப்பதை நீங்கள் கவனிக்கத் தொடங்குவீர்கள். அந்த அமைதியான இடத்தில்தான் உங்கள் உண்மையான சுயத்தைக் காணலாம். இது உங்கள் எண்ணங்களை கவனிப்பதற்கும் வாத்திட்டு குர்த்தின் பூ போ என்று கொந்தா உந்துத்தனிக்கு ஒரு வாய்ப்பு. மௌனம் உங்கள் மனதை மீட்டமைக்கிறது. இது உங்கள் விமர்சகரின் குரலை மற்ற எல்லா எண்ணங்களைப் போலவே வெறும் ஒரு எண்ணமாக பார்க்க உதவுகிறது. அது முக்கியத்துவமற்றதாக மாறும். உண்மையான சக்தி சத்தத்தில் இல்லை, அமைதியான கட்டுப்பாட்டில் உள்ளது. 16வது படி, செயல்களின் நாட்குறிப்பு. செனெகா போன்ற ஸ்டோயிக்குகள் தங்கள் நாளை ஆய்வு செய்ய ஒரு நாட்குறிப்பை பயன்படுத்தினர். ஆனால் இது உணர்ச்சிகளைப் பற்றி எழுதுவது அல்ல, இது செயல்களைப் பற்றி எழுதுவது. ஒவ்வொரு மாலையும் உங்களை நீங்களே கேளுங்கள். இன்று நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன சரியாகச் செய்தேன்? நான் என்ன செய்திருக்க வேண்டும்? இது சுய விமர்சனம் அல்ல, சுய பகுப்பாய்வு. உங்கள் உள்மன விமர்சகர் தெளிவற்ற, பொதுவான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார். நீ இன்று சோம்பேறியாக இருந்தாய். ஒரு நாட்குறிப்பு உங்களை நேர்மையாக இருக்க கட்டாயப்படுத்துகிறது. நான் 1 மணி நேரம் சமூக ஊடகங்களில் வீணடித்தேன், ஆனால் நான் திட்டமிட்டிருந்த உடற்பயிற்சியை முடித்தேன். இது ஒரு இசொருப்பிமேனி பார்வையை அளிக்கிறது. இது உங்கள் வெற்றிகளை அங்கீகரிக்கவும் உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. காலப்போக்கில் இந்த பயிற்சி உங்கள் உள்மன விமர்சகரிடமிருந்து பகுப்பாய்வு பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறது. நீங்கள்தான் உங்கள் செயல்களை மதிப்பீடு செய்பவராக மாறுகிறீர்கள், ஒரு நியாயமான பகுத்தறிவுள்ள வழியில். இது பொறுப்புணர்வை வளர்க்கிறது மற்றும் உணர்ச்சிகரமான சுய தாக்குதலை குறைக்கிறது. 17வது படி, இயற்கையுடன் மீண்டும் இணைதல். நவீன வாழ்க்கை பெரும்பாலும் கான்கிரீட் சுவர்களுக்குள் நடக்கிறது. இது நம்மை இயற்கையிலிருந்து துண்டிக்கிறது. இது மன அழுத்தத்தையும் உள்நோக்கிய சிந்தனையையும் அதிகரிக்கும். ஸ்டோயிக்குகள் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டனர். ஒரு நடைப்பயிற்சிக்குச் செல்லுங்கள், ஒரு மலையை பாருங்கள், கடலை கேளுங்கள். இயற்கை ஒரு சக்தி வாய்ந்த முன்னோக்கை கொண்டுள்ளது. அது உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு சிறியவை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. அது நிலையான சுழற்சிகளை காட்டுகிறது, பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு. உங்கள் தனிப்பட்ட போராட்டங்கள் இந்த பெரிய நடனத்தின் ஒரு பகுதி என்பதை அது உங்களுக்கு உணர்த்துகிறது. இந்த இணைப்பு உங்கள் உள்மன விமர்சகரின் அவசரத்தை குறைக்கிறது. அது உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. ஒரு சிக்கலான பிரச்சனையுடன் நீங்கள் போராடும்போது இயற்கையில் சிறிது நேரம் செலவிடுவது பெரும்பாலும் உங்களுக்கு தெளிவை தரும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் குறுகிய மனதின் வரம்புகளிலிருந்து வெளியேறி மிகப்பெரிய ஒன்றுடன் இணைகிறீர்கள். 18வது படி, இறப்பின் மீதான தியானம். மெமென்டோ மோரி. இது ஸ்டோயிக் நடைமுறைகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுமாகும். மெமென்டோ மோரி, நீ இறப்பாய் என்பதை நினைவில் கொள். இது ஒரு நோயுற்ற சிந்தனை அல்ல, மாறாக வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் ஒரு கருவி. உங்கள் உள்மன விமர்சகர் சிறிய விஷயங்களைப் பற்றி கவலைப்படுகிறது. மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள்? சிறிய தவறுகள், கடந்த கால வருத்தங்கள். நீங்கள் உங்கள் இறப்பை சிந்திக்கும்போது
இந்த விஷயங்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை இழக்கின்றன. உங்கள் நேரம் குறைவாக உள்ளது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் ஆற்றலை உள்மனப்போரில் வீணடிக்க உங்களுக்கு நேரமில்லை. இந்த பயிற்சி உங்களை மிக முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. உங்கள் மரணப் படுக்கையில் நீங்கள் எதற்காக வருத்தப்படுவீர்கள்? மற்றவர்களின் கருத்துக்களுக்காகவா அல்லது உங்கள் மதிப்புகளின்படி வாழத் தவறியதற்காகவா? இந்த கேள்வி உங்கள் உள்மன விமர்சகரின் அற்பமான கவலைகளை அமைதிப்படுத்துகிறது. இது தைரியமான, உண்மையான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு அவசர உணர்வை தருகிறது. 19வது படி, சேவை மனப்பான்மை. உங்கள் உள்மன விமர்சகர் சுயநலத்தில் செழிக்கிறது. அது தொடர்ந்து நான், எனக்கு, என்னுடைய என்பதில் கவனம் செலுத்துகிறது. இந்த சுழற்சியை உடைக்க ஒரு சக்தி வாய்ந்த வழி உங்கள் கவனத்தை மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் திருப்புவது. உங்கள் சமூகத்தில் தன்னார்வத் தொண்டு செய்யுங்கள். ஒரு நண்பருக்கு உதவுங்கள். உங்கள் அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யும்போது உங்கள் சொந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுகிறீர்கள். உங்கள் அகங்காரம் குறைகிறது. நீங்கள் ஒரு பெரிய நோக்கத்தின் ஒரு பகுதியாக உங்களை உணர்கிறீர்கள். இது உங்கள் உள்மன விமர்சகருக்கு எரிபொருள் இல்லாமல் செய்கிறது. மேலும் மற்றவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு ஒரு திறமை மற்றும் நோக்க உணர்வை தருகிறது. இது தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. மார்கஸ் அரேலியஸ் எழுதினார், மனிதனுக்கு மிகச் சரியான மகிழ்ச்சி மனிதனுக்குரிய வேலையை செய்வதாகும். மற்றவர்களுக்கு சேவை செய்வது மனிதனுக்குரிய மிக உயர்ந்த வேலைகளில் ஒன்றாகும். இது உங்களை உங்கள் தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உலகிற்குள் கொண்டு செல்கிறது. 20வது மற்றும் இறுதிப்படி, செயல்முறை மீது காதல், முடிவு மீது அல்ல. உங்கள் உள்மன விமர்சகர் முடிவுகளைப் பற்றி ஒதர்ஜிம். அது வெற்றி அல்லது தோல்வி என்ற இருமையில் சிந்திக்கிறது. நீங்கள் ஒரு இலக்கை அடையவில்லை என்றால் அது உங்களை ஒரு தோல்வியாளராக முத்திரை குத்துகிறது. ஸ்டோயிக் மனநிலை செயல்முறையின் மீது கவனம் செலுத்துகிறது. உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் உங்கள் முயற்சி, உங்கள் அணுகுமுறை, உங்கள் ஒழுக்கம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சிறந்த முயற்சியை கொடுத்தால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், முடிவு எப்படி இருந்தாலும் சரி. இந்த மனோபாவ மாற்றம் உங்கள் உள்மன விமர்சகரின் தீர்ப்பிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. நீங்கள் வெளிப்புற நிகழ்வுகளால் மதிப்பிடப்படுவதில்லை. உங்கள் குணத்தால், உங்கள் முயற்சியால் நீங்கள் உங்களை மதிப்பிடுகிறீர்கள். செயல்முறையை காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பயிற்சி, கற்றல், போராட்டம். இந்த செயல்முறையில்தான் உண்மையான வளர்ச்சி நிகழ்கிறது. முடிவுகள் வரும், போகும். ஆனால் உங்கள் குணம், உங்கள் மன உறுதி, நீங்கள் செயல்முறையில் காட்டும் அர்ப்பணிப்பு, அதுதான் உங்களுடன் என்றென்றும் இருக்கும். இதுதான் உண்மையான வெற்றி. உங்கள் உள்மன விமர்சகரால் ஒருபோதும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாத ஒன்று. ஆக இதோ உங்களிடம் உள்ளது. உங்கள் உள்மன விமர்சகரை அமைதிப்படுத்துவதற்கான ஸ்டோயிக் முறை. இது அதை எதிர்த்து போராடுவது பற்றியதல்ல. அது அதை அடக்குவது பற்றியதும் அல்ல. இது அதை புரிந்து கொள்வது, அதிலிருந்து உங்களை பிரிப்பது மற்றும் உங்கள் கவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவற்றின் மீது திருப்புவது பற்றியது. இந்த 20 படிகளும் ஒரு தொகுப்பு அல்ல. அவை ஒரு புதிய மன இயக்க முறைமை. இது உங்கள் மனதின் தளபதியாக உங்களை மாற்றுகிறது, அதன் கைதியாக அல்ல. உங்கள் உள்மன விமர்சகரின் குரல் ஒருபோதும் முழுமையாக மறைந்துவிடாது, அது தேவையும் இல்லை. ஆனால் இப்போது உங்களிடம் அதை கையாளும் கருவிகள் உள்ளன. அதன் சக்தியை குறைத்து அதை ஒரு தரவு புள்ளியாக மாற்றி உங்கள் வளர்ச்சிக்கு அதை ஒரு எரிபொருளாக பயன்படுத்தும் திறன் உங்களிடம் உள்ளது. இதுதான் 1% ஆண்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அவர்கள் தங்கள் உள்மன உலகத்தை மாஸ்டர் செய்ய தேர்வு செய்கிறார்கள். இந்த அறிவை உங்கள் நேரத்தை முதலீடு செய்ததற்கு நன்றி. இந்த சிந்தனை முறை உங்கள் புத்திசாலித்தனத்தை மதிக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் குழு சேரவும். இந்த செய்தியை கேட்க வேண்டிய ஒரு ஆணுடன் இதை பகிரவும். இப்போது ஒரு இறுதி கேள்வி. இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த அமைப்பை செயல்படுத்த நீங்கள் எடுக்கப் போகும் முதல் உறுதியான நடவடிக்கை என்ன? கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள்.